இங்கே நம்ம ஹீரோயினை வந்து அவங்க அப்பா வந்து வழி அனுப்பிட்டுருக்காரு. எங்கன்னு பார்த்தா இப்போ கொரோனா டைமாக ஹீரோயின் ஹாஸ்பிட்டலே தங்க போகிறா. அப்பாவுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா தான் பொண்ணை விட்டு பிரிய போகிறாரு இல்லையா. அது போக ஹீரோயின் ஹாஸ்பிட்டலே இருக்க போகிறான்னு சொல்லிட்டு கடைசியாக அழுதுகிட்டே பொண்ணை வழி அனுப்புகிறாரு. ஒய்ஃபு கூட தெரியும் போல இருக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இங்கே கொரோனா பேஷண்ட்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே அவங்க லவ்வும் அந்த இடத்துல நல்லா கண்டினியூ ஆகிற மாதிரி காட்டுறாங்க. நம்மளுடைய ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்னன்னு பார்த்தா அவன் பையனை வந்து கீழே விழுந்து அடிபட்டுட்டானா. அவனுக்கு வந்து தலையில் ஆல்ரெடி ஹியூமர் இருந்துச்சு. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ அந்த ஹியூமர் தலையில் வளருது அப்படின்னு தெரிய வருது. இங்கே வந்து அந்த பையனோட அம்மா பயங்கரமாக அழுகுறாங்க. என் பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக திட்டுறான். பையனை பார்த்துக்கிற லட்சணம் இப்படி தானான்னு சொல்லிட்டு இப்போ வந்து தான் பையனுக்கு அவனை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிறான். எப்படி தான் வளர்த்த பையன் ஆப்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. அந்த குழந்தையை வந்து வராண்டாவில் போட்டுட்டு போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த குழந்தைய பார்க்குறப்போ அந்த குழந்தைக்கு ஹியூமர் இருக்கும். அப்படியே ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ தனிமையாக இருக்கனால அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துருப்பான். இப்போ வந்து நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குது போல இருக்குது. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருது. ஹீரோயினுக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. டாக்டராக இருந்து கூட அப்பாவை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அப்பா ஒன்றும் வருத்தப்படாதம்மா, அப்பா கடைசி காலம் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஆகுது. ஹீரோவோட பையனுக்கு ஆப்ரேஷன் தான் நடக்குது. நம்ம ஹீரோ பண்ணல, இருக்கிற ஸ்பெஷலிஸ்டெல்லாம் வச்சு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயினோட அப்பா அப்படி இறந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அம்மா ரொம்ப சோகமாக தான் ஹஸ்பண்ட் மேலே படுத்துக்கிறாங்க. இங்கே வந்து ஹீரோவோட பையனுக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஆப்ரேஷன் தான், அவர் இறந்து போகிறாரு. இங்கே ஹீரோவோட பையன் நல்லபடியாக ஆப்ரேஷன் ஆகிட்டு வரான். ஒரு உயிர் போயிட்டு இன்னொரு உயிர் காப்பாற்றுற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோக்கு இப்போ தான் உயிரே வர மாதிரி இருக்குது. இப்போ ஹீரோயினோட அப்பாவுக்கு ஃபினரல்லாம் பண்ணிவிட்டு அந்த அஸ்தியை போய் கடலில் கரைக்கிறாங்க. அவங்க ஊர் முறைப்படி போல் இருக்குது. ஹீரோயினுக்கெல்லாம் அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஆஃப்ரிக்கா போயிருக்காங்க. அங்கே போர் நடக்கிறதுனால நிறையா மக்கள் வந்து அடிபட்டு கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஹீரோயின் எல்லாருமே ஆஃப்ரிக்காவுக்கு போய் அவங்களோட வேலையை வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க லவ்வெல்லாம் அழகாக கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கப்போ இப்போ ஹீரோ ஒரு இடத்துக்கு போயிருக்கான், ஒரு கிராமத்துக்கு. அவன் ரிட்டனே வரல, ஃபோன் காலும் போக மாட்டுக்கு. ரொம்ப ஹீரோயின் டென்ஷனாக இருக்கா. அப்போ ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்கிறா, நீ ஒன்றும் பயப்படாத, ஹீரோ வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோயினுக்கு மனசே கேட்கல. போனவனை காணும்னு சொல்லிட்டு பார்த்தா திடுப்புன்னு நம்ம ஹீரோ வந்துடுறான். நான் இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது. ஹக் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுநாள் காலையிலே நம்ம ஹீரோ கிளம்ப ஆரம்பிச்சிடறான். மெடிசன் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பான். இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுது. ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டால், பொறுமையாக இருமா, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் போயிட்டுருக்கப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு பையனுக்கு வந்து தலையில் ஹியூமர் இருக்குது. ஹீரோயின் சொல்கிறான், அந்த ஹியூமரை வந்து நம்ம வந்து சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணலன்னா அந்த பையன் இறந்து போயிடுவான் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க பேரண்ட்ஸ் யாருன்னே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இப்போ ஹீரோயின் நைட் அந்த பையனை வந்து பார்த்தா அந்த பையனை காணோம். ஒருத்தவங்க கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கடா குழந்தைய கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த அவங்க ஹீரோயினை கழுத்தை நெரிச்சு காரில் ஏற்றுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஊர் பெரிய ரவுடியோடைய பையன் தான் இந்த குட்டி பையன். அவனுக்கு ஹியூமர் இருக்கிறனால இந்த ஹாஸ்பிட்டலே போட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அந்த பெரிய தாதாவுடைய பையன் தான் இவன் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி கண்டிப்பாக அந்த பையனுக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அவன் பெரிய அக்யூஸ்டு, அவனை பிடிக்கணும்னா அவங்க பையனை வச்சு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கு ஆப்ரேஷனுக்கான வேலையெல்லாம் பாருங்க அப்படின்னு இந்த டாக்டர் சொல்கிறாங்க. ஹீரோயினும் அந்த தாதா பையனுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கா. சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணவுடனே அந்த பெரிய டான் வந்து என்ன பண்ணுறாருனா வந்துட்டு தான் பையனை கூட்டிகிட்டு போய் பார்க்குறாரு. ஹீரோயின் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறப்போ, நீயும் வா என் பையனை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அவளை விட்டுருங்க, நான் வேணா வரேன் அப்படின்னு வாலண்டரியாக மாட்டிக்கிறேன். இங்கே ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, இப்படி என் செல்லத்தை தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. இப்படியே பல நாட்கள் ஆகுது. ஹீரோவை பற்றி எந்த தகவலுமே இல்லை. இங்கே ஹீரோ பார்த்தா அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நல்லாவே அவனை பார்த்துட்ருக்கான். எல்லோரும் உள்ளே வந்து அடிக்கடி பார்க்குறப்ப நம்ம ஹீரோ சத்தம் போடுறான், அப்படிலாம் வரக்கூடாது, பையனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நாட்கள் போகுது. அந்த பையன் பேசவும் ஆரம்பிக்கிறான், நல்லாவே குணமாயிடுறான். அவன் வந்து ஹீரோ கிட்ட நல்லா பேசுகிறப்போ தான் பையனை பார்க்குற மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இங்கே அந்த டான் வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோ சொல்கிறான், பையன் நல்லபடியாக குணமாயிட்டான், நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் அவனை அனுப்ப முடியாது, திடுப்புனே பையனுக்கு வேறு ஏதாவது செஞ்சிச்சுன்னா நான் டாக்டருக்கு எங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, டேய் அங்கே என் லவ்வர் காத்துட்ருக்காடா, அவளுக்காகவாது நான் போகணுண்டா, ஏன்டா என்ன படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கே ஒரு பக்கம் டென்ஷன் ஆக, நீ போனேன்னா இங்கேருந்து போனமா தான் போவேன்னு சொல்லிட்டு இவங்க கன்னெல்லாம் காமிச்சு பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த குட்டி பையன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப வந்து அன்பாக பழகுறான். நம்ம ஹீரோவும் ரொம்ப அன்பாக பழகுறதுனால இங்கே வந்து அந்த டானுக்கே மனசு மாறிடுது. சரி இவனை கொண்டு போய் விட்டுருவோம், அவன் வந்து அவன் லவ்வரோட ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு,
நீ போப்பா, ஏதாவது தேவைன்னா எனக்கு ஹெல்ப்னா மட்டும் வந்து பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொண்டு போய் விட்டுறாங்க. ஹீரோ வந்ததை பார்த்து எல்லாரும் பயங்கரமாக குஷியாக ஹீரோயினுக்கெல்லாம் அப்படியே கண்ணீரே வந்துடுது. ஏன்னா ஹீரோ இறந்து போயிட்டானான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரே பயம். இப்போ வந்து இப்படியே இங்கே போயிட்டுருக்கு. அப்போ வந்து அந்த போலீஸ் ஆர்மிலேருந்து வந்து ஹீரோ விசாரிக்கிறாங்க. ஏன்னா அவன் பெரிய குற்றவாளி இல்லையா அந்த டானு, அதனால வந்து ஹீரோ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறப்போ ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு மீடியாவை கூப்பிட்டு இதை மாதிரி ஹீரோ சைனாலேருந்து வந்தான், இது மாதிரி இப்படி நடந்துச்சு, அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இவன் மீடியா கிட்ட சொன்னோன்னே ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த டான் அடிக்கடி வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி ரகசியமாக பேசிட்டு தான் இருக்கான். அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் நம்ம ஹீரோ மறைமுகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்க. இந்த மாதிரி அங்கே பொது சேவை செய்கிறதுக்கு. அங்கே அப்படியே இருக்கிறப்போ பசங்கள்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாரும் வெடிகுண்டை போட்டுடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கையில் எடுத்துகிட்டு யாரும் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அதை எடுத்துகிட்டு போகிறான். அவன் தூக்கி போடுறதுக்குள்ளேயே அந்த வெடிகுண்டு வெடிச்சிடுது. அதனால் ஹீரோவுக்கு பயங்கரமான அடி. இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கிடக்கா, மண்டை உடஞ்சிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் இருக்க அப்போ பெரிய டாக்டரா. ஹீரோயினை பண்ண சொன்னால் நான் எப்படி அவனுக்கு பண்ண முடியும், நீ ஒரு லூஸ் மாதிரி பேச, ஃப்ரெண்டுக்காரி தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் பண்ணி ஓ ஆளை காப்பாற்றணும்னா நீ தாம்மா ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னோன்னே ஹீரோயினும் பண்ணிடுறா. ஆனால் ஹீரோ வந்து கோமாலே இருக்கான், எந்திரிக்கவே இல்லை. இங்கே இவளுக்கு பைத்தியம் பிடிச்சி போகுது. அப்படியே மலையில் நனைஞ்சிட்டு இவ ஒரு பக்கம் அன்கான்ஷியஸாக ஆயிடுறா. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு அப்படியே படுத்து தூங்க. இப்போ ஃப்ரெண்டுக்காரி எழுப்புறா, எந்திரடி எத்தனை நாள் தூங்கிட்டு இருப்பா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. எந்திரிச்சோன்னே ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இவன் மௌனமாக இருக்கா. அவன் எங்கே போனானே தெரியலடி, அவனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டு சொல்ல அவனுக்கு என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு இவ பைத்தியம் மாதிரி தேடிட்டு அவனை சாகடிச்சிட்டிங்களா இல்லைன்னா யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களா, எனக்கு உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவ பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்க. இவ கிளம்பி சைனாக்கே போயிடறா. அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அவங்க கேபின்லலாம் தேடிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் கேட்குறப்போ ஹீரோ இங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கேயும் இல்லை, அவங்க அப்பா வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. இவன் எங்கே தான் போனான்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயின் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஜேக்கும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு ஹீரோவை இப்படி தொலைச்சிட்டேனே, அவன் எங்கே இருக்கான்னு தெரியலன்னு இவ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அவங்களுக்குலாம் என்ன செய்யறதுன்னே தெரியல. இன்றைக்கி வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் ஜேக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரே ஹீரோ ஞாபகமாகவே இருக்குது. அவளுக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் நடந்த எல்லா விஷயங்களும் அவளுக்கு வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. கண்டிப்பாக நம்ம அவனை தேடணும், நம்ம அவனை அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஒருவேளை நம்ம ஆஃப்ரிக்காவில் சரியாக தேடலையோன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா கூலாக நடந்து வந்துட்டுருக்கான். இவன் எப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு இவன் ஆச்சரியப்பட்டு பார்க்க, ஆனால் அங்கே பார்த்தா ஹீரோக்கு ஹீரோயினை ஞாபகமே இல்லை. அவனுக்கு மண்டையில் அடிப்பட்டனால அம்னீஷியாவாக மறந்து போயிட்டானா. போயிட்டு அந்த டாக்டரை செம்ம திட்டுறா. இங்கே ஹீரோ வந்திருக்கான், ஒரு வார்த்தை கூட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணல, இப்படியே மறைச்சிடலான்னு சொல்லி நினச்சிங்களான்னு இவ கோவப்பட அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா அவனுக்கு கடைசியாக இங்கே வேலை செஞ்சது தான் ஞாபகம் வந்திருக்கு, நாங்கள் எவ்வளவோ உன்னை பற்றி சொன்னால் அவனுக்கு தெரியலன்னு சொல்கிறப்போ சரி நம்ம போய் நம்ம பழைய காதலை வளர்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயின் ஹீரோ போகிற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர திருப்பி நம்ம ஹீரோயின் பேரை கூப்பிட்டோன்னே இவ ஏதோ பாஞ்சிக்கிட்டு போகிறா. அவன் ஒரு நிமிஷம் நில்லுமா, நீயும் நானும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சோன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் அவன் கூட பேசலாமேன்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு இவ சொல்ல ஆமாம் ஒன்றா நம்ம வேலையை மட்டுமா செஞ்சோம், நம்ம 2 பேரும் அதுக்கும் மேலே ரொம்ப க்ளோஸாகவும் இருந்தோம் அப்படின்னு இவ ஜாடமாடியாக சொல்ல நாளைக்கு ஒரு இடத்துக்கு நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்றான். இவங்க எல்லாம் வந்து இந்த மலை மேலே ஏறி ட்ரெக்கிங் தான் போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா யார் ஃபர்ஸ்ட் மலை மேலே ஏறுறாங்களோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்க ஒரு சீக்ரெட்டை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குடுன்னு போய் ஃபர்ஸ்ட் மலையில் ஏற ஹீரோ சொல்கிறான் நானே உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன், நான் வந்து உன்னை மறக்கலை, சும்மா தான் உன்கிட்ட ப்ராங்க் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல எங்கள் ஹீரோயினுக்கு ஒரு குஷியாக போகுது. என் ஆள் என்கிட்ட கிடச்சிட்டா, இனிமேல் நான் ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ட்ராமாவை இங்கே கம்ப்ளீட் பண்ணுறாங்க.